12வது கத்தியபாகம். ரித்திக்குகள் அந்த யாக சதஸில் பிரத்யட்சப்பட்ட பகவானை ஸ்துதிக்கிறதாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணிக்கிறதாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அதா கதஞ்சித் ஸ்கலன சுது பதன ஜృంభண துரவஸ்தான ஆதிஷு விவசானாம் நஹ ஸ்மரணாய ஜ்வர மரணதசாயாம் அபி சகல கஷ்மல நிரசனானி தவ குணகிருத நாமதேயானி வஜன கோச்சராணி பவந்து. அத கதஞ்சித் ஸ்கலன சுத்பதன ஜృంభண துரவஸ்தானாதிஷு விவசானாம் நஹ ஸ்மரணாய ஜ்வர மரணதசாயாமபி சகல கஷ்மல நிரசனானி தவ குணகிருத நாமதேயானி வஜன கோச்சராணி பவந்து. ஆபத்கட்டங்களிலேயும் மிருத்யு வேளையிலேயும் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறதையும் எப்பவாதும் நம்மளை தெரியாமையே நம்ம கால்தட்டி விழப்போறத்தையும் எந்த ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனிலேயும் எல்லாமே சர்வ பாபங்களையும் இல்லாம பண்ணற பகவானே, உங்களோட குணகணங்கள் இன்க்ளூடா இருக்கிற நாமங்களை மனசுல நினைக்கிறதுக்கும் வாய் விட்டு சத்தமா சொல்லறதுக்குமான சத்கதி வரணும். அது மட்டும்தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை. உங்களோட குணகணங்களை எடுத்து சொல்ற திருவிளையாடல் கதைகள், அந்த திருவிளையாடல் கதைகளில் இருக்கிற பல பல நாமங்கள் உங்களுக்கு இருக்கு. அந்த நாமங்களை நினைக்கிறதுக்கும் கீர்த்திக்கிறதுக்கும் உள்ள சத்கதி எங்களுக்கு உண்டாகணும். அது மட்டும்தான் எங்களோட ஒரே ஒரு ஆசை. உங்களோட நாமங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம். கதஞ்சிது எங்கையாவதும் எப்பவாவதும் எங்களுக்கு பல விதத்தில் இருக்கிற துன்பங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த துன்பங்கள் ஏது ரூபத்தில் வேணுமானாலும் வரலாம். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட தட்டி தரிப்பிக்கணுமே கிருஷ்ணா. எங்களுக்கு வர ஆபத்துகள் எங்களுக்கு தெரியாமையே தட்டி தரிப்பிக்கணுமே. ஸ்கலனம் எங்கேயாவதும் கால் தட்டி கீழ விழர்த்தையும் எங்களுக்கு உங்களோடு ஸ்மரணை உண்டாகணும். தவ குணகண கிருத நாமதேயானி வஜன கோச்சராணி பவந்து. உங்களோடு அந்த திருவிளையாடல் கதைகளில் இருக்கிற நாமங்களை எங்களோட வாயால சொல்லறதுக்கு எங்களுக்கு சாதிக்கணும். சுது பசியோடு கொடுமேல உங்களோட நாமங்கள் எங்களோட நாக்கில் வரணும், மனசுல தெளியணும். பசி அப்படிங்கிற அந்த நினைப்பு உச்சஸ்தாயில வரத்த சாப்பாடு விஷயம் மட்டும்தான் எங்களோட ஞாபகத்துல இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அந்த நிலைமையிலையும் உங்களோடு அந்த ஸ்மரணை எங்களுக்குள்ள உண்டாகணும் பகவானே. தவ குணகண கிருத நாமதேயானி வஜன கோச்சராணி பவந்து. எப்பவும் உங்களோடு அந்த குணகணங்களை வர்ணிக்கிற நாமங்கள் எங்களோட மனசுல தெளியவும் வேணும், எங்களோட நாக்கில வரவும் வேணும். பதனா பெரிய ஒரு குன்னு மேல நடந்து போறோம், திடீர்னு கீழே தொப்பக்கடீன்னு விழுந்துட்டோம். மேடுலேருந்து பள்ளத்துக்கு மறிஞ்சு விழற நேரத்துல தேவையில்லாத விஷயங்களை சொல்லி கத்தின்னு கீழே விழாம பகவானே நாராயணா அப்படின்னு சொல்லிண்டே விழறதுக்கு சாதிக்கணுமே. தவ குணகண கிருத நாமதேயானி வஜன கோஜாராணி பவந்து. ஜృంభண கொட்டாவி விடுற நேரத்துல அந்த டைம்ல ஒன்றும் பேச முடியாதே.
வாயை திறந்து கொட்டாவி விடுறத என்ன பேச முடியும்? அந்த டைம்ல கூட உங்களோட நினைப்பு எங்களோட மனசுக்குள்ள இருக்கணுமே கிருஷ்ணா. உங்களோட ஸ்மரணை இல்லாம ஒரு நொடி கோடியும் இருக்கக்கூடாதே கிருஷ்ணா. நின்னாலும் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் தூங்கினாலும் சர்வ சமயத்திலையும் உங்களோட ஸ்மரணை எங்களுக்கு உண்டாகணும். ஜீவாத்மா சரீரத்தை விட்டு பிரியற அந்த நேரத்துல உங்களோட நாமத்தை நினைக்கிறதுக்கும் வாய் விட்டு சத்தமா சொல்றதுக்கும் எங்களுக்கு சாதிக்கணும். துரவஸ்தான ஆதிஷு வாழ்க்கையில பலவிதமான இக்கட்டான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் உண்டாகும். எல்லாத்தையும் எண்ணி பெருக்கி சொல்றதுக்கு ஒன்றும் சாதிக்காது. பொதுஜனம் பலவிதம், வீட்டுக்கு வீடு வாசப்படி, ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான துன்பங்களாக்கும் உண்டாகும். அப்படி இருக்கிற எல்லா துன்பங்கள் உண்டாகிற சமயத்திலையும் பக்தர்களுக்கு காருண்யத்தோடு கூடிட்டு பயமில்லாத அவஸ்தையை உண்டாக்கி தரணுமே பகவானே. வாழ்க்கையில பலவிதமான இக்கட்டான சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கிறத அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு உங்களோட நாமஸ்மரணை எங்களுக்கு உண்டாகணுமே கிருஷ்ணா. உங்களை நினைக்காதக்கு ஒரு நொடி பொழுது கோடியும் எங்களோட வாழ்க்கையில உண்டாக கூடாதே கண்ணா. விவசானா ரொம்ப தளர்ந்த அவஸ்தையில இருக்கிற நகா எங்களுக்கு தவ குணகண கிருத நாமதேயானி வஜன கோஜராணி பவந்து. உங்களோட நாமஸ்மரணை உண்டாகணும். நாமங்களை சத்தமா சொல்றதுக்கு சாதிக்கவும் வேணும். ஜுவரம், அதிகடினமான ஜுவரத்துல புலம்பர விஷயங்கள் எல்லாம் உங்களோட நாமங்களாகி தீரணும். நினைவில்லாத அவஸ்தையிலையும் வாய்விட்டு புலம்பர விஷயங்கள் எல்லாம் உங்களோட நாமங்களாகவே இருக்கணும். மரண தசாயாமபி, மரண சமயம் வந்து சேரத்த கூடியும் எங்களோட பயம் இல்லாமக்கிறதுக்கு இருக்கிறதுலயே பெரிய பயம் அப்படிங்கிறது மரண பயமாக்குமே. அந்த மரண பயத்தை இல்லாமக்கிறதுக்கு உங்களோடு அந்த ஞாபகம் எங்களுக்கு உண்டாகணுமே. உங்களை சத்தமா நாராயணா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு சாதிக்கணுமே. அஜாமிலன் சொந்தம் புத்திரனை ஆக்கும் நாராயணா அப்படின்னு கூப்பிட்டார். இருந்தா கூட ஓடி வந்தது அஜாமிலனை காப்பாத்துறதுக்கு ஓடி வந்தது உங்களோட விஷ்ணு பாஷதர்களாக்குமே. அதே மாதிரி யம படர்களிலேந்து எங்களை எல்லாம் காப்பாற்றி பயம் தீர்க்கிறதுக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்க. சகல கஷ்மல நிரசனானி, சகல எல்லா கஷ்மல பாபங்களையும் நிரசனானி நசிப்பிக்கிறதாக்கும் இல்லாம பண்றதாக்கும் தவா உங்களோடு குணகண கிருத நாமதேயானி, குணகணங்களை எடுத்து சொல்லுற நாமதேயங்கள். உங்களோட நாமங்களை எப்பவும் எங்களோட மனசிலையும் நாக்கிலையும் பிரியாம பார்த்துக்கணுமே. வஜன கோச்சராணி பவந்து, எங்களோட சத்கதிக்காயிட்டு உங்களோட நாமதேயங்கள் பவிக்கணுமே. எங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்காயிட்டு நாங்கள் உங்களை நினைச்சுட்டே இருக்கணுமே. எங்களோட ஆக்ரகம் இது மட்டும்தான், வேற ஆக்ரகம் ஒன்றும் எங்களுக்கு இல்லை. பகவத் ஸ்மரணை எங்களை ஒருபோதும் விட்டு போக கூடாதே. நாமங்களை நாவில எப்பொழுதும் உச்சரிக்கிறதுக்கு சாதிக்கணுமே. மனசாவாஜா கர்மனா உங்களோட ஸ்மரணை உண்டாகணுமே. எங்களை விட்டு நீங்கள் ஒருபோதும் பிரியக்கூடாதே. சத்குணியான உங்களோடு கூடி சேர்ந்து நாங்களும் ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாதக்கு சத்குணிகளாயிட்டு தீரணுமே. உங்களை பிரியற நேரம் உண்டாகவே கூடாதே. எங்களோட பிராராப்த வாழ்க்கையில நாங்கள் ஏதாவது ஒரு கட்டத்துல உங்களை மறந்து போனாலும் எந்த ஒரு ஆபல் கட்டத்திலேயும் உங்களை ஸ்மரிச்சு நினைச்சு உங்களை கூப்பிட்டானா நீங்கள் ஓடி வந்து எங்களை காப்பாற்றணுமே. உங்களோட ஞாபகம் எங்களுக்கு ஆபல் கட்டங்களில வந்துதான் தீரணும் பகவானே. கூப்பிட்ட உடனே ஆபல் பாந்தவனாயிட்டு நீங்கள் ஓடி வரவும் வேணும் பகவானே.
13வது கத்திய பாகமாக்கும் பார்க்குறோம். ரித்திக்குகள் பகவானை ஸ்துதிக்கிறா. ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணிக்கிறார். கிம் ச அயம், கிம் சாயம், கிம் ச அயம் ராஜர்ஷிஹி அபத்யகாமஹ பிரஜாம் பவாத்ருஷீம் ஆசாசானஹ ஈஸ்வரம் ஆசிஷாம் ஸ்வர்க அபவர்கயோஹோ அபி பவந்தம் உபதாவதி பிரஜாயாம் அர்த்தப்ரத்யயோ தனதம் இவ அதனஹ பலீகரணம் கிஞ்சாயம் ராஜர்ஷிஹி அபத்யகாமஹ பிரஜாம் பவாத்ருஷீம் ஆசாசானஹ ஈஸ்வரம் ஆசிஷாம் ஸ்வர்காபவர்கயோரபி பவந்தம் உபதாவதி பிரஜாயாம் அர்த்தப்ரத்யயோ தனதம் இவ அதனஹ பலீகரணம் கிஞ்சாயம் ராஜர்ஷிரபத்யகாம பிரஜாம் பவாத்ருஷீம் ஆசாசான ஈஸ்வரமாசிஷாம் ஸ்வர்காபவர்கயோரபி பவந்தமுபதாவதி பிரஜாயாமர்த்தப்ரத்யயோ தனதமிவாதன பலீகரணம். உங்களை பிரத்யட்சமாயிட்டு கண்டதை விட எங்களுக்கு இனி வேற என்ன ஒரு வரமாக்கும் வேணும் பகவானே. இப்படியாக்குமே நம்ம ரித்திக்குகள் பகவானை ஸ்துதிச்சதை பார்த்தோம். എന്നിട്ട് ചൊല്ലരാ, പുത്രനെ ആശപ്പെടുற இந்த ராஜர்ஷியான நாபி புத்திரன் தான் புருஷார்த்தம் அப்படின்னு நினைச்சு புத்திரன் மஸ்ட் அப்படின்னு நினைச்சு அடம் பிடிக்கிறானே. பெரிய ஒரு குபேரனோடு முன்னால போய் என்ன வேணுமானா கொடுக்கறதுக்கு திராணி இருக்கிற கோடீஸ்வரனோடு முன்னால போய் ஒரு கைப்பிடி தானியத்தை யாசிக்கிற மாதிரி அல்லவா இது? அர்த்தார்த்தம், காமார்த்தம், தர்மார்த்தம் இப்படி இருக்கிற பிரபஞ்ச சௌக்கியங்களுக்கான புருஷார்த்தத்தை கொடுக்கிற நீங்கள் பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட மோட்ச சௌக்கியத்தை கொடுக்கிற புருஷார்த்தத்தையும் கொடுப்பேளே. மோட்சத்தையே கொடுக்கிற உங்களோட முன்னால இந்த பிரபஞ்ச சௌக்கியத்துல ஒரு விஷயமா இருக்கிற புத்திரனை ஆசைப்பட்டு இந்த ராஜா இந்த யாகத்தை பண்ணினார். இந்த ராஜாவுக்காயிட்டு நாங்கள் அந்த கோரிக்கையை உங்ககிட்ட வைக்கிறோம். இந்த ராஜாவுக்கு ஒரு புத்திரனை நீங்கள் கொடுக்கணும். கல்யாணமாகி நிறைய காலம் ஆச்சு, இது வரைக்கும் புத்திரன் இல்லை. புத்திரன் இல்லாத துக்கத்தில் தவிச்சுன்னு இருக்கிற இந்த ராஜாவுக்கு புத்திரனை கொடுங்கோ. இவரோட ஆசை அப்படிங்கிறது புத்திரனாக்கும். இனி நீங்கள் மோட்ச சௌக்கியமே கொடுத்தானாலும் இவருக்கு சந்திருப்தி அப்படிங்கிறது வராது. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆசைப்பட்டு அந்த ஆசை நிறைவேறலை அப்படின்னா வேற என்னதான் கிடைச்சி என்னதான் பிரயோஜனம்? இதாக்கும் ரித்திக்குகள் பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினா. கிம் ச இந்த மந்திரம் ஆரம்பிக்கிறது, இந்த கத்திய பாகம் ஆரம்பிக்கிறது கிம் சா அப்படின்னு சொல்லிண்டாக்கும். இதுக்கு முன்னாட்ட கத்திய பாகத்தில் சொன்னது உங்களை பார்த்தோம், உங்களை பார்த்ததை விட அப்பாற்பட்டதாயிட்டு ஒரு வரம் எங்களுக்கு இனி வேண்டாம். நீங்கள் பிரத்யட்சமாயிட்டு எங்க முன்னால வந்து நிற்கிறீங்களே, அதுதான் இருக்கிறதுலையே பெரிய வரம். நாங்கள் கேட்காதக்கே எங்களுக்கு மோட்ச சௌக்கியத்தை கொடுத்துட்டேளே இப்படின்னு எல்லாமாக்குமே சொன்னா. இப்போ கிம்சா இப்போ சொல்றா, அது மட்டும் இல்லை பகவானே, ஒரு விஷயம் கூடியும் உங்ககிட்ட சொல்லறதுக்கு இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும்
உங்களை பார்த்ததாக்கும் இருக்கிறதுலயே பெரிய வரம். ஆனா இங்க நிக்கிற இந்த ராஜா இருக்கானே நாபி, அவனுக்கு அது பத்தாது. அதனால ஒரு விஷயம் இருக்கு, சொல்றேன் கேளுங்களே. பகவானே உங்ககிட்ட எங்களுக்கு சொல்லறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, கேளுங்கோ. அயம் இவன், இந்த ராஜர்ஷியான நாபி அபத்திய காமஹா, புத்திரனை ஆகிரகிக்கிறவனாக்கும். பிரஜாயாம், புத்திரனே அர்த்த பிரத்யா, புருஷார்த்தம் அப்படின்னு நினைச்சு, புத்திரன் இல்லாதக்கு ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைச்சு, இருக்கிறதுலயே பெரிய ஐஸ்வர்யம் புத்திரனாக்கும் அப்படின்னு நினைச்சு புத்திரனுக்காயிட்டு ஆசைப்படுறான். பூமிக்கு கீழே 7 பாதாள லோகங்கள், பூமிக்கு மேல 6 பரலோகம், இதெல்லாம் கூடி சேர்ந்ததாக்கும் பிரபஞ்சம் அப்படிங்கிற பிரகிருதி. புருஷார்த்தங்களில அர்த்தார்த்தம், காமார்த்தம், தர்மார்த்தம் இப்படி இருக்கிற திரிவர்க்கங்கள், 3 புருஷார்த்தங்களும் இந்த பிரபஞ்ச சௌக்கியத்துக்காயிட்டு உள்ளதாக்கும். இந்த எல்லா புருஷார்த்தங்களையும் அனுபவிக்கிறதுக்கு புத்திரன் அப்படிங்கிறது மஸ்ட். புத்திரன் வேணும். ஜீவாத்மாவை சத்கதி பிராபிக்கிறதுக்கு புத்திரன் ஹெல்ப் பண்ணுவர். பிதாவோடு பரலோக பிராப்திக்காயிட்டு புத்திரன் மஸ்ட். அதனால ராஜர்ஷியான நாபி புத்திரனை ஆசைப்படுறார். சத்குண சம்பன்னனான புத்திரனையாக்கும் இந்த ராஜர்ஷி ஆசைப்படுறார். மோட்சம் அப்படிங்கிற புருஷார்த்தம் இப்போதைக்கு நாபி ஆசைப்படலை. இகலோக சொர்லோக சௌக்கியங்களுக்கான திரிவர்க்கங்களையாக்கும் ஆசைப்படுறார். 3 புருஷார்த்தங்களையாக்கும் ஆசைப்படுறார். இந்த பூமியிலேருந்து பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா புத்திரன் வேணும். அதனால புத்திரன் மஸ்ட். 4ஆம் புருஷார்த்தமான டாப் மோஸ்ட் புருஷார்த்தமான மோட்ச சௌக்கியம் கொடுக்கறதுக்கு எபிலிட்டி இருக்கிற நீங்கள் இதா எங்களுக்கு முன்னால பிரத்யட்சமா வந்துட்டு கூடியும் இந்த நாபி மோட்ச சௌக்கியத்தை ஆசைப்படலை, புத்திரனையாக்கும் வரமாயிட்டு உங்ககிட்ட கேட்க போறார். மோட்சம் வேணும் அப்படின்னு ஆகிரகிக்கிறதுக்கான பக்குவதை இப்போதைக்கு நாபிக்கு வந்துட்டில்லை. அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற மனசோடு ஆசைகள் நாபியோடு மனசிலேருந்து போயிட்டில்லை. நாபிக்கு விரக்தி பாவம் வந்துட்டில்லை. அதனஹா, சம்பத்தில்லாத தரித்திரன், தனதம் குபேரன் கிட்ட கோடீஸ்வரன் கிட்ட பலீகரணம், அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்பமான விஷயத்துக்கு ஆசைப்படுற மாதிரி, ஒரு கைப்பிடி நெல்கதிர் ஆசைப்படுற மாதிரி, என்ன வேணா கேட்டானா கொடுக்கறதுக்கு திராணி இருக்கிற கோடீஸ்வரன் கிட்ட போயிட்டு ஒரு தரித்திரன் அல்ப சொல்பமான ஒரு கைப்பிடி தானியம் போரும் அப்படின்னு சொல்ற மாதிரி நிசாரமான விஷயமாக்கும் நாபி உங்ககிட்ட கேட்கறது. நாபி ஆகிரகிக்கிறதும் நிசாரமான விஷயமாக்கும். மோட்ச சௌக்கியம் கொடுக்கறதுக்கு திராணி இருக்கிற உங்ககிட்ட பிரகிருதி சௌக்கியத்துக்காயிட்டு ரிக்வெஸ்ட் செய்யறார். கஷ்டம் கஷ்டம். ரித்திக்குகளாக்கும் பகவான் கிட்ட நாபிக்காயிட்டு ரிக்வெஸ்ட் பண்றா. பவாதிருஷீம், உங்கள மாதிரி இருக்கிற பிரஜாம், ஒரு புத்திரனை ஆசாசானஹா ஆகிரகிக்கிறவனாயிட்டு ஆசிஷாம் எல்லா விதமான புருஷார்த்தங்களையும் கொடுத்து அனுகிரகிக்கிற உங்ககிட்ட சொர்க்க அபவர்கயோகோ அபி, சொர்க்க சௌக்கியமும் மோட்ச சௌக்கியமும் கூடியும் கொடுக்கிற உங்ககிட்ட ஈஸ்வரம் பவந்தம் பரம்பொருளான உங்களை உபதாவதி நாங்கள் இதா சரணம் பிராபிக்கிறோம். இந்த நாபிக்கு உங்களை மாதிரி ஒரு புத்திரனை கொடுங்கோ. இந்த ராஜர்ஷி இப்படி ஆயிட்டானே அப்படிங்கிற துவனி அவா சொன்னதுல இருந்தது. நாபியோடு பிராரப்த கர்மங்கள் ஒடுங்கிட்டில்லை. அதனால அந்த பிராரப்தங்களை அனுபவிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு நாபிக்கு உள்ள இருக்கிற ஜீவாத்மா சந்ததிய வேணும் அப்படின்னு ஆகிரகிச்சுண்டு யாகம் பண்ணி அந்த யாகத்துல பிரத்யட்சமா நிக்கிற அந்த யஜ்ஞ ஈஸ்வரன் கிட்ட, அந்த விஷ்ணு பகவான் கிட்ட புத்திரன் வேணும் அப்படின்னு ரித்திக்குகளை விட்டு கேட்க வைக்கிறார். வேற என்ன கிடைச்சானாலும் அவருக்கு
திருப்தி ஆகாது பகவானே. அதனால அவருக்கு உங்கள மாதிரி ஒரு புத்திரனை கொடுத்துடுங்கோ. 14வது கத்திய பாகமாக்கு பார்க்கிறோம். ரித்திக்குகள் நாபிக்காயிட்டு பகவான மாதிரியே ஒரு புத்திரனை வேணும் அப்படின்னு பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினா, இப்போ ரித்திக்குகள் பகவானை ஸ்துதிக்கிறத கண்டினியூ பண்றா. கஹ வா இஹ தே அபராஜிதஹ அபராஜிதயா மாயையா அனவசித பதவ்யா அநாவ்ருதமதிஹி விஷய விஷரயா அநாவ்ருத பிரகிருதிஹி அனுபாசித மஹத் சரணஹ கோவா இஹ தே அபராஜிதோ அபராஜிதயா மாயையா அனவசித பதவ்யா அநாவ்ருதமதிஹி விஷய விஷரயா அநாவ்ருத பிரகிருதிஹி அனுபாசித மஹச்சரணஹ. மகாபுருஷர்களோடு பாதங்களை சேவிக்காம இருக்கிற காலம் வரைக்கும் ஆரிக்காக்கும் உங்களோட மாயையையும் இந்த மாயா குணங்கள் இன்க்ளூடா இருக்கிற விஷயாசக்தியையும் அது வேணும் இது வேணும் இப்படி இருக்கிற அட்டாச்மெண்டையும் ஜெயிக்கிறதுக்கு சாதிக்கும். சத்சங்கம் வழியாக்கும் நிசங்கத்துவம் வந்து சேருது. ரஜோகுண தமோகுணங்கள் இல்லாம இருக்கிற சத்குணங்கள் மட்டும் இருக்கிறவாளோடு அந்த சத்சங்கம். சத்சங்கம் இருக்கிறவாளுக்கு பகவத் சிந்தனைகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்படி இருக்கிற சத்சங்கத்துல கூடி சேர்ந்து மகத்தான மகத் வியக்திகளோடு பாதபூஜை செய்யாம இருக்கிற காலம் வரைக்கும் ஆரிக்காக்கும் இந்த மாயையையும் இந்த மாயா விஷயங்களையும் ஜெயிக்கிறதுக்கு சாதிக்கும். மகாத்மாக்களோடு பாதங்களை சேவிக்காதவனுக்கு மாயையையும் மாயையால உண்டாகிற விஷயாசக்தியையும் ஜெயிக்கிறதுக்கு சாதிக்காதே. சத்புத்தி உண்டாவது எப்படியாக்கும்? சஜ்ஜனங்களோடு கூடி சேர்ந்தாதானே சத்புத்தி உண்டாகும். துஷ்ட ஜனங்களோடு கூடி சேர்ந்தானா துஷ்ட புத்தியாக்கும் உண்டாகும். ചങ്ങാതി നന്നാനാ കണ്ണാടി വേണ്ട. രജോഗുണ തമോ ഗുണങ്ങൾ ഇതെല്ലാമാക്കും ദുഷ്ടബുദ്ധി ഉണ്ടാക്കുന്നത്. നമുക്ക് സദ്ബുദ്ധി அப்படிங்கிறது பகவானோட குணமாக்கும். சத்குணம் அந்த சத்குணத்துல இருக்கிறவா அவளோடு ஒரு அட்டாச்மெண்ட் நமக்கு உண்டாச்சு அப்படின்னாக்கா நம்மளோட புத்தி சத்புத்தி ஆயிடுமே. அப்போ சத்சங்கத்துல கூடி சேராதவாளுக்கு மகள் வெக்திகளோடு பாத சேவை பண்ணாதவாளுக்கு சல்புத்தி உண்டாகிறது எப்படி? தே உங்களோடு பகவானே உங்களோடு அபராஜிதையா மாயையா ஒருபோதும் தோக்காத மாயையால சாதாரண ஜனங்களால தோக்கடிக்க முடியாத உங்களோடு பகவல் மாயையால அபராஜிதஹா கஹா தோக்கடிக்காதவாளாயிட்டு ஆறு இருக்கா? இந்த மாயை அப்படிங்கிறது எல்லாரையும் தோக்கடிக்கிறதே. உங்களோடு பகவல் மாயை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம்தான் பகவானே. பகவத் மாயை அட்டாக்கு செய்யாதவாளாயிட்டு ஆராக்கும் உள்ளது. அனவசித பதவ்யா லட்சியபோதம் இல்லாத வாழ்க்கை நடத்துறவா. மனுஷனாயிட்டு ஜனிச்சானா இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவை பரம்பொருளில் சேர்க்கணும். அதாக்கும் லட்சியம்.
அப்படி இருக்கிறவா, லட்சியபோதம் இல்லாதவா, மாயையா ஆவிருதம் அதிகி, அவனோட புத்தி அப்படிங்கிறது பகவல் மாயையால மூடப்பட்டு இருக்கு. பகவத் தத்துவம் மறைக்கப்படுறது, அந்த கரண சுத்தி உண்டாகிறது இல்லை. மனுஷ ஜீவித லட்சியம் அப்படிங்கிறது பரமாத்மாவில ஜீவாத்மாவை சேர்க்கிறது அப்படிங்கிறதாக்கும், மோட்ச சௌக்கியமாக்கும். அதுக்காயிட்டு பிரயத்னிக்காம இருக்கிறவாளோட வாழ்க்கை அப்படிங்கிறது லட்சியபோதம் இல்லாததாக்கும். எல்லா உயிரினங்களுக்கும் பசி, தாகம், தூக்கம், மைதுனம் இதெல்லாம் இருக்கு. மனுஷாளுக்கு மட்டும்தான் சரீரத்துக்கு உள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மா ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஜீவாத்மாவை பரமாத்மாவில கொண்டு சேர்க்கிறதுக்குமான புத்தி பகவான் கொடுத்திருக்கார். சரீரமாயிருக்கிற வாகனம் உபயோகிச்சு ஜீவனை பரமாத்மாவில எத்திக்கிறதுக்கு கடின பிரயத்னம் செய்யறவனாக்கும் முமுட்சு. மாயையா அனாவிருதம் அதிகி, மாயையால மறைக்கப்படாத புத்தியோடு கூடிட்டு இருக்கிறவன். விஷயா பல விஷயங்களோடு, விஷரையா விஷயாசக்தியால, அனாவிருத பிரகிருதிகி மூடி மறைக்கப்படாதவனாயிட்டு இந்த பிரகிருதியில மகச்சரணஹா அனுபாசித அபராஜிதஹா கஹா, ஆராக்கும் உள்ளது மகாத்மாக்களோட பாதங்களை உபாசிக்காதவருக்கு பகவல் மாயையை ஜெயிக்கிறதுக்கு எப்படி சாதிக்கும்? மகாத்மாக்களோட பாதங்களை தொடர்ந்து உபாசிக்கிறவனுக்கு, சேவிக்கிறவனுக்கு மட்டும்தான் பகவல் மாயையிலேருந்து ரட்சப்படுறதுக்கு சாதிக்கும். மாயைக்கு அடிக்ட் ஆயிட்டு இந்த மாதிரி இருக்கிற அல்ப விஷயங்கள ஆசை வரத ஒரு ஆச்சரியமும் இல்லை பகவானே. இந்த நாபிக்கு இந்த மாதிரி ஆசை வந்ததுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. சகாம ஆராதனை வழியாயிட்டு பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறதெல்லாம் பிரகிருதி சௌக்கியங்களுக்கு ஆயிட்டாக்குமே. நிர்குண பரபிரம்மத்தை சேவிச்சானா கிடைக்கிறது மோட்ச சௌக்கியமாக்குமே. அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரஹம் ஜாஸ்தி ஆயிட்டு ஒன்னுകൂടെയും விரக்தி பாவம் வராத்த அவஸ்தையில இருக்கிற நாபிக்கு எப்படி ஆக்கும்? நாலாவது புருஷார்த்தமான மோட்ச சௌக்கியம் வேணும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்கறதுக்கு தோணும். மோட்ச சௌக்கியம் கொடுக்கறதுக்கு திராணி இருக்கிற உங்களை பஜிச்சு பிரத்யட்சப்படுத்திட்டு உங்ககிட்ட நாங்கள் கேட்கறது என்னவாக்கும்? இந்த நாபிக்காயிட்டு ரொம்ப ரொம்ப துச்சமான பிரகிருதி விஷயமாக்கும்.